ஒரே ஒரு கர்த்தரும் ஒரே ஒரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். ஆல் த மதர்ஸ், விஷ் யூ ஆல் அ ஹாப்பி மதர்ஸ் டே. நம்ம மதர்ஸ்க்கு டெய்லியே மதர்ஸ் டே தான் நான் நம்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேளையில் கூட உலகம் முழுவதும் அம்மா யாருன்னே தெரியாமல் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா? பிறக்கும்போதே சில பிள்ளைங்க அம்மா முகத்தை பார்க்காமையே பிறந்திருக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க. அனாதை இல்லங்களில் அப்பாவும் இல்லாத அம்மாவும் இல்லாத பிள்ளைங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளெல்லாம் நினைத்து ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த அருமையான நாளிலே எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் சமாதானத்தோடும் உம்முடைய சமூகத்துக்கு வர நீர் கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் ஹல்லேலூயா ஆண்டவரே, அம்மா யாருன்னு தெரியாமல் அனாதைகளைப் போல அம்மாவுடைய அன்புக்காக ஏங்கி இருக்கிற அநேக பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் கொண்டு வந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நீர் என்று எழுதியிருக்கிறதே, அப்படியாய் ஆண்டவரே, இந்த திக்கற்ற பிள்ளைகள் அனாதை இல்லங்களில் அப்பா அம்மா யாருன்னு தெரியாமல், அப்பா அம்மா அன்பு இல்லாமல் அன்புக்காக ஏங்கி வாழ்கிற அநேக பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் நினைத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று தாவீது சொன்னாரே, அப்படியாய் ஆண்டவரே, இப்படிப்பட்ட அனாதை பிள்ளைகளை, அம்மா இல்லாத பிள்ளைகளை, பெற்றோர் இல்லாத பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே நினைத்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறதே, தீங்கு நாளில் கர்த்தர் அவனை பாதுகாப்பார், அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாக இருப்பான் என்று எழுதியிருக்கிறதே. வியாதி படுக்கையில் கர்த்தர் அவனை தாங்குவார் என்று எழுதியிருக்கிறதே, அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் என்று எழுதியிருக்கிறதே. அப்படியாய் நாங்கள் ஆண்டவரே சிறுமைப்பட்ட அனாதை பிள்ளைகளை எல்லாம் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் அப்படியே அந்த பிள்ளைகளை பொறுப்பெடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே கூட ஒரே ஒரு விசுவாச தாயை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வராக. எப்பிராயீம் மலை தேசத்தில் ராமதாயீம் என்கிற ஒரு ஊரில் எல்கானா என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நீங்கள் எல்லாருமே நன்றாய் அறிந்திருப்பீர்கள். ஆனால் அந்த தாயை குறித்து, அன்னாளை குறித்து தியானிப்பது பெண்களாகிய நமக்கும் எல்லாருக்குமே அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள், ஒருத்தி பெனினாள், இன்னொருத்தி அன்னாள். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த எல்கானா வருஷந்தோறும் சீலோவில் இருக்கிற தேவாலயத்துக்கு போய் அங்கே கர்த்தரை தொழுது கொண்டு அவருக்கு பலியிடுவது ஒவ்வொரு வருடமும் இவர்கள் அப்படியாய் செய்வது வழக்கம். அவர் எல்கானா தன்னுடைய மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட அந்த தேவாலயத்துக்கு சீலோவுக்கு போகிற வழக்கம். அப்படி போகும்போதெல்லாம் அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்ததினால, கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்ததினால, பெனினாள் அவளை மிகவும் சிறுமைப்படுத்தி, அவளை விசனப்படுத்தி, அவளை விசாரப்படுத்தி, அவளை துக்கப்படுத்துகிறது அவளுக்கு வழக்கமாக இருந்தது. ஏன்னா பலியிட்ட பிறகு எல்கானா என்ன பண்ணுவார், பெனினாளுக்கு அவளுடைய பிள்ளைகள் குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் 1 பங்கு கொடுத்தா அன்னாளுக்கு 2 பங்கு கொடுப்பார். ஏன்னா அன்னாள் மேலே அதிகம் பிரிய வைத்திருந்தால் அந்த எல்கானா. இந்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த அன்னாளும் பெனினாளும் அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்ததினால பெனினாள் என்கிற இந்த சக்களத்தி ஒவ்வொரு வருஷமும் இதை அப்படியே செய்து கொண்டே இருப்பாளாம். ஒவ்வொரு வருடமும் இவங்க பலியிட போகும்போதெல்லாம் அந்த அன்னாளை இவள் துக்கப்படுத்தி கொண்டே இருப்பாள், அவள் அழுது கொண்டே இருப்பாள், சாப்பிட மாட்டாள். ஆனால் ஒரு நாளும் பெனினாளை எதிர்த்து பேசினதாகவோ அங்கே சண்டை போட்டதாகவோ நம்ம வேதத்தில் வாசிக்கலை. ஆனால் இந்த அன்னாள் இதையெல்லாம் ஒவ்வொரு வருடமும் இப்படி அழுது கொண்டிருந்தாலும் கூட ஒரு வருடம் கூட தன்னுடைய கணவரிடத்தில் இல்லை நான் வரமாட்டேன், ஒவ்வொரு வருஷமும் என்னை பெனினாள் ரொம்ப துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி என்னை அழ வைக்கிறாளே, நான் வரலைன்னு அவள் சொல்லவே இல்லை. ஒவ்வொரு வருடமும் இது நடக்குது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் இந்த அன்னாள்
தன்னுடைய கணவரோடும் அவள் பெண்ணினா பிள்ளைகளோடும் கூட தேவாலயத்துக்கு போனாள். பிரியமானவர்களே, நம்ம கூட பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனையோ துக்கம், அவமானம், நிந்தைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் தேவ பிள்ளைகள் நம்ம தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படியா இந்த அன்னாள் ஒரு நாளும் ஒரு வருஷமும் தவறாமல் வழக்கம் போல் ஒவ்வொரு வருஷமும் நடந்தாலும் அவள் தேவ சமூகத்துக்கு போவதை அவள் நிறுத்தவே இல்லை. அப்படியா ஒவ்வொரு வருடமும் போய்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு வருஷத்தில் பலியிட்ட பிறகு தன்னுடைய பங்கு 2 பங்கு எல்கானா அன்னாளுக்கு கொடுக்குறான். ஆனால் அதே போல் அந்த பெண்ணினால் அவளை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி விசாரப்படுத்துகிறாள், அவளை ரொம்ப மனமடிவாக்குகிறாள். ஆனால் அன்னாள் என்ன பண்ணா, அப்போ எல்கானா கணவர் சொல்கிறாரு, ஏன்னா அன்னாள் மேலே ரொம்ப பிரியம். அப்போது எல்கானா சொல்கிறாரு, ஏன் நீ அழுதுகிட்டே இருக்கிற, ஏன் சாப்பிட மாட்டேன்ற, ஏன் விசாரமாக இருக்கிற, ஏன் व्यसனமாக இருக்கிறேன்னு சொல்கிறான். 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவான்னு சொல்லி அன்னாளை ரொம்ப தேற்றி அவளை ஆறுதல் படுத்துகிறான். ஆனால் அன்னாள் ஒன்றுமே பேசலை. ஆனால் அந்த கணவனுடைய ஆறுதல் அவளுக்கு ஆறுதலாக இல்லை, அவளுக்கு நிம்மதியாக இல்லை. அவள் என்ன பண்ணா, எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு தேவாலயத்துக்கு போகிறாள். அல்லேலூயா. தேவாலயத்துக்கு போய் அந்த இடத்துல ஆசாரியனாகிய ஏலி அந்த தேவாலயத்தின் வாசற்படியில் உட்கார்ந்துருக்கிறான். இவள் போய் தேவாலயத்துக்குள்ளே போய் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். இந்த சம்பவம் எல்லாம் நம்ம நிறைய வாசித்திருக்கிறோம், நிறைய முறை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், நிறைய முறை இதை தியானித்திருப்போம். அவள் போய் அங்கே என்ன விண்ணப்பம் செய்கிறாள் என்றால், சேனைகளின் கர்த்தாவே, முதல்ல ஆண்டவருக்கு சேனைகளின் கர்த்தர் என்று பெயரிட்டது அன்னாள் தான். அவளுடைய தரிசனம் ஆண்டவரிடத்தில் திரளான சேனை தூதர்கள் இருக்கிறார்கள் என்று அவள் விசுவாசித்தாள். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய அடியாளின் சிறுமையை பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவனை கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவனுடைய தலையில் சவரகன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி அவள் விண்ணப்பம் செய்கிறாள். பிரியமானவர்களே, அவள் இப்படி கேட்டிருக்கலாம், ஆண்டவரே, இந்த பெண்ணினால் எப்பவும் என்னை துக்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிந்தனைக்குட்படுத்துகிறாளே, எனக்கு ஏதாவது ஒரு குழந்தை கொடுங்கன்னு அவள் கேட்கல. அவளுடைய விண்ணப்பத்தில் ஒரு தெளிவான விண்ணப்பம், தீர்மானமான விண்ணப்பம், பொருத்தனையோடு கூட ஒரு விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? தெளிவான விண்ணப்பம். நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால். 2வது அவளுடைய தீர்மானம், அவன் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவனை உமக்கென்றே ஒப்பு கொடுப்பேன். 3வது பொருத்தனையோடு கூட ஜெபம். பிரியமானவர்களே, நம்ம கூட தாய்மார்கள் நம்ம பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, எந்த ஒரு காரியத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது தெளிவான ஒரு ஜெபம், தீர்மானமான ஒரு ஜெபம், பொருத்தனையான ஜெபம். சங்கீதம் 51:14-15 நம்ம வாசிக்கிறோம், உன்னதமானவருக்கு தேவனை ஸ்தோத்திரம் செய்து உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அவர் உன்னை விடுவிப்பார், நீ அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய் என்று எழுதியிருக்கிறது. அப்படியா இந்த அன்னாள் என்ன பண்ணுறா, தெளிவான ஒரு விண்ணப்பம். ஐயோ, இந்த அன்னாள் முன்னால் எனக்கு ஏதாவது ஒரு குழந்தை கொடுங்க ஆண்டவரே, இந்த அன்னாள் முன்னால் நான் குழந்தைய காட்டி நான் ஆறுதல் அடைவேன், அப்படி கேட்கலாவோ. அன்னாளை பற்றி ஜபத்தில் அங்கே ஆண்டவர்கிட்ட முறையிட்டதாகவும் நம்ம பார்க்கல. அவள் ஒரே ஒரு தீர்மானம், தெளிவான ஒரு விண்ணப்பம், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அடியாளை மறவாமல் நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவனை கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவன் தலையில் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். அப்படியே தன்னுடைய பொருத்தனை செய்து அவள் அதிக நேரம் தேவாலயத்தில் அவள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாள். அவளுடைய இருதயம் மாத்திரம் பேசிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவளுடைய உதடுகள் அசைந்தது, ஆனால் அவளுடைய சத்தம் கேட்கப்படவில்லை. ஆகினால இந்த அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்த அந்த ஜபத்தை பார்த்து ரொம்ப நேரம் இவள் அழுதுகிட்டே ஜெபம் பண்ணுறாளே, இவள் ஜெபிக்கிறாளா இல்லை என்ன இவள் இவ்வளோ நேரம் அழுதுட்டு முறுமுறுக்கிறாளா என்னன்னு புரியாமல் அந்த ஆசாரியனாக ஏலி சொல்கிறான், நீ எவ்வளோ நேரம் இப்படி வெறிச்சிருப்ப, நீ குடியை விட்டு விலகு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்படி இருந்திருந்தால் நம்ம ஒரு ஆசாரியன் இடத்துல எப்படி பேசியிருப்போம்.
இப்போல்லாம் எப்படி பாஸ்டர்ஸோ இல்லை ஊழியக்காரர்களையோ உடனே நம்ம எதிர்த்து பல கேள்விகளை கேட்டுறோம், துணிகரமாக பேசுகிறோம். ஆனால் அன்னாள் அவளுடைய துக்க சூழ்நிலையில் கூட ஆண்டவனேன்னு சொல்லி, நான் அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யலை, நான் குடிக்கலை, நான் மதுபானம் பண்ணலை, நான் ரொம்ப விசாரத்தோடு ரொம்ப துக்கத்தோடு ரொம்ப வேதனையோடு இருக்கிற ஒரு ஸ்திரீ, நான் என்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றும்படியாய் நான் வந்திருக்கிறேன், தேவனிடத்தில் நான் விண்ணப்பம் செய்யும்படி வந்தேன் என்று சொன்ன உடனே அப்பா ஏலி ஆசாரியனாக ஏலி சொல்கிறார், இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி அவளை பிளஸ் பண்ணுறாருன்னு நம்ம பார்க்குறோம். இந்த அன்னாள் அடுத்தது முதல் காரியம் நம்ம பார்த்தோம், அவள் பெண்ணினால் எவ்வளவு வேதனைப்படுத்தி அவளை குற்றப்படுத்தி அவளை அசட்ட பண்ணி அவளை மனநோக அடித்தாலும் ஒவ்வொரு வருடமும் தன் கணவனோடு கூட தேவாலயத்துக்கு போனாள். ரெண்டாவது, அவளுடைய விண்ணப்பத்தில் அவள் தெளிவான ஒரு விண்ணப்பம், தீர்மானமான ஒரு விண்ணப்பம், பொருத்தனையோடு கூட ஒரு விண்ணப்பத்தை செய்தாள். அடுத்தது, அவள் தேவாலயத்தில் இப்படி விண்ணப்பம் பண்ணி அந்த ஆசாரியன் அவளை ஆசீர்வதித்து பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் அவளுடைய விண்ணப்பம் ஒரு தெளிவான தீர்மானமான பொருத்தனையோடு கூட விண்ணப்பம். பொருத்தனை செய்துவிட்டால் நிச்சயமாய் கர்த்தர் தன்னுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு அவள் அதற்கு பிறகு பிள்ளை இல்லை என்ற துக்கத்தை காட்டவே இல்லை, அவளை பற்றி நினைக்கவே இல்லை, அதற்கப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கடைசியாக அடுத்தது, அன்னாள் கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை திறந்தார் என்று வாசிக்கிறோம். அவள் கர்ப்பம் திறந்து அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்த உடனே கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிடுகிறாள் என்று நம்ம வாசிக்கிறோம். இப்படி சாமுவேல்னு பெயரிட்ட பிறகு அன்னாள் வழக்கம் போல பெண்ணினாலும் எல்கானாவும் அன்னாலும் வழக்கம் போல் ஒவ்வொரு வருஷமும் சீலோவுக்கு தேவாலயத்துக்கு போகிற அந்த தருணம் வந்தது. அப்போ என்ன சொல்கிறாரு எல்கானா, வருவாள் என்று நினைத்து அன்னாள் இடத்துல பேசும் பொழுது அன்னாள் சொல்கிறா, ஒரு அருமையான வசனம் வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிள்ளை பால் மறந்த பின்பு கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். கர்த்தருடைய ஐயோ இப்போ குழந்தை பிறந்துருச்சு, சாமுவேல் கையில் இருக்கிறான், இப்போது பால் குடிக்கிற குழந்தை. அன்னால் சொல்லியிருக்கலாம், இல்லை நான் வருஷம் எப்பவும் போகிற மாதிரி குழந்தைய பெண்ணினாள் முன்னால் ஒரு பெருமையோடு கூட, பாரு எனக்கும் ஆண்டவர் குழந்தைய கொடுத்தாரு, நான் இனி மலடி இல்லைன்னு சொல்லி குழந்தைய எடுத்து தேவாலயத்துக்கு போயிட்டு திரும்பவும் போய் தேவாலயத்தில் கொடுக்க அவள் விரும்பவில்லை. அவளுடைய பொருத்தனை அவன் உயிரோடு இருக்கும் நாளளவும் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம். அதைத்தான் இங்கே பிள்ளை பால் மறந்த பின்பு 22வது வசனம், அவன் கர்த்தரின் சந்நிதியில் காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும், கர்த்தரின் சந்நிதியில் காணப்படவும் அவன் எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். பால் மறந்த பின்பு, பால் மறந்த குழந்தைன்னா எத்தனை மாதம் இருக்கும்? 6 months இருக்கலாம், 6 months 8 months தெரியல. அந்த நாட்களில் அந்த குழந்தைய கொண்டு போய் கர்த்தருடைய சந்நிதியில் காணப்படும், எப்பொழுதும் அங்கேயே இருக்கும். ஒன்ஸ் கொண்டு போய் ஆலயத்தில் விட்டுட்டா திரும்ப வீட்டுக்கு கொண்டு போகிற தீர்மானம் அன்னாளுக்கு இல்லவே இல்லை. நம்ம நினச்சி பாருங்களேன், அந்த குழந்தைய பால் மறந்த குழந்தைய அங்கே கொண்டு போய் ஏலிக்கிட்ட அந்த ஏலி ஆசாரியின் இடத்துல விட்டுடுறா. அந்த ஏலிக்கு ஓப்னி பினகாஸ் என்ற 2 துன்மார்க்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, வேறு யாரும் இல்லை. அங்கே கொண்டு போய் தேவாலயத்தில் விட்டுடுறா. நம்ம அந்த நிலைமையில் இருந்தால் நம்ம என்ன செய்திருப்போம்? ஆமாம் ஆண்டவரே, நான் பொருத்தனை பண்ணது உண்மை தான், அவனை கொஞ்சம் வளரட்டும், உடனே பொருத்தனையை மாற்றிப்போம். நம்ம புத்தியில் பல காரியங்களை யோசிப்போம். ஐயோ குழந்தை எப்படி சாப்பிடும், குழந்தை எப்படி குளிப்பாட்டும், யார் ட்ரெஸ் பண்ணுவாங்க, யார் சாப்பாடு ஊட்டுவாங்க, யார் குழந்தைய கவனிப்பாங்க, எப்படி நடத்துவாங்க, இப்படியெல்லாம் நம்ம கூர்மையான புத்தி என்று நினைத்து எத்தனையோ யோசித்திருப்போம்.
பொருத்தனையவே மாற்றி ஆண்டவருக்கே பல ஆலோசனைகளை சொல்லிவிடுவோம். ஆனால் இந்த அன்னாள் பாருங்கள், குழந்தை அந்த 24வது வசனத்தில் 23வது வசனத்தில் வாசிக்கலாம். கடைசி பாகத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்று. அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணு மட்டும் அதற்கு முலை கொடுத்தாள். அது அடுத்தது கீழே 24வது வசனத்தில் கடைசி பகுதி, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாக இருந்தது. அதில் அண்ணா எல்காவனுடைய கோஆப்ரேஷனை பாருங்கள். அப்படி அண்ணாள் சொன்ன உடனே தன் மனைவி சொல்கிற, இல்லை பால் மறந்த பிறகு நான் குழந்தைய கர்த்தருடைய சந்நிதியில் எப்பொழுதும் அங்கே இருக்கும்படி நான் கொண்டு வருவேன். இப்போ கொண்டு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து திருப்பியும் கொண்டு போகிற மாதிரி அவளுக்கு யோசனை இல்லை. அவளுடைய பொருத்தனை ஒரே முறை கொண்டு போய் தேவாலயத்தில் விட்டுட்டா அதோடு அவளை தான். அடுத்தது வெக்கேஷன் இல்லை, வீக்கெண்ட் இல்லை, திருப்பி வீட்டுக்கு வரணும் நல்லா இல்லை. அவள் கொண்டு போய் ஒரே தீர்மானம், கர்த்தருடைய சன்னதியில் அவன் இருக்கணும், எப்பொழுதும் அங்கே காணப்பட கொண்டு போய் விடணும். ஆனால் கணவனாகிய எல்கானாவும் இந்த காரியத்தை கேட்டு அப்படியே எல்கானா சொல்கிற ஒரு அருமையான காரியம் 22வது 23வது வசனம். அப்பொழுது அவள் புருஷனாகி எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ண மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தமது வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. பாருங்கள் எவ்வளோ அந்த அன்னாளுடைய அந்த பொருத்தனைக்கு தன் கணவனாகி எல்கானா அதை நல்லா கோஆப்ரேட் பண்ணி, ஆமாம் அவள் குழந்தை பால் மறந்த பிறகு அவளுடைய பொருத்தனை நிறைவேற்றும்படி கர்த்தர் தமது வார்த்தையை நிறைவேற்றுவாராகன்னு சொல்லி தன்னுடைய மனைவிக்கு சொல்லிட்டு அவன் போயிட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த குழந்தைய கொண்டு போய் அவள் அங்கே விடும் பொழுது பால் மறந்து அதுக்கு இன்னும் குழந்தையாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த குழந்தையினுடைய காரியங்கள் எப்படி இருந்திருக்கும்? அவளுடைய விசுவாசம் இந்த குழந்தையை பற்றி பொருத்தனை பண்ணினதை தேவ சமூகத்தில் கொடுக்க வேண்டும் என்ற பொருத்தனையை அவள் நிறைவேற்றினாள். அதே போல தான் நம்ம கூட நம்முடைய பொருத்தனைகளில் உண்மையாக இருக்கணும். பொருத்தனை செய்ததை செய்யாமல் இருக்கிறதை பார்க்கிலும் பொருத்தனை செய்யாமல் விட்டுவிடுவதை பார்க்கிலும் பொருத்தனை பண்ணாமல் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால அவளுடைய பொருத்தனையில் அவள் தெளிவாக இருந்தாள், கவனமாக இருந்தாள். ஆனால் அந்த பொருத்தனை அவள் அந்த குழந்தையை கர்த்தருக்கென்றே கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தருக்கென்றே வளர்க்கும்படி கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்படி அவள் கொண்டு போனாள். அப்படியே கொண்டு போய் அவள் பலிகளை செலுத்தி 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் கொண்டு போய் பலியிட்டு அந்த குழந்தையை கொண்டு போய் சாமுவேலை ஏலியின் இடத்துல விட்டு விட்டாள் என்று. ஏலியின் இடத்துல போகும்போது அவள் ஏலிக்கிட்ட சொல்கிற, நான் வந்து இந்த ஆலயத்தில் கண்ணீரோடு விசாரத்தோடு துக்கத்தோடு நான் பொருத்தனை பண்ணி ஜெபித்த இந்த பிள்ளைக்காகத்தான் நான் ஜெபித்த இந்த பிள்ளையை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவள் கொண்டு போய் விடுறா. அந்த கொண்டு போய் விடும் பொழுது அவர் சொல்லுகிற கடைசி வசனம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினாலே கர்த்தருக்கென்றே கொடுக்க வேண்டும். தாய்மார்கள் நம்ம நிறைய பொருத்தனைகள் பண்ணுவோம். அது பிள்ளையின் மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எதை கேட்டாலும் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று சொல்லி இந்த இடத்துல கர்த்தருக்கென்று நம்ம தேவ பிள்ளைகளாய் நமக்கு ஆண்டவர் கணவன்மார்களை பிள்ளைகளை உற்றார் உறவுகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நோக்கமே, நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் முன்னறிந்து தெரிந்து கொண்டதனுடைய நோக்கமே, நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அதை நிறைவேற்றும்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளையும் மற்ற எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கென்றே செய்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம செய்யணும். எதை செய்தாலும் கர்த்தர் அதில் மகிமைப்படுகிறாரா என்று பார்க்கணும். பிள்ளைகளை குறித்து நம்ம நிறைய நேரம் நம்ம நினைப்போம், பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கணும், உயர்ந்த நிலைமைக்கு வரணும், நல்ல வேலை இருக்கணும், நல்ல சம்பாதிக்கணும், நல்ல குடும்ப வாழ்க்கை அமையணும், எல்லாம் சரிதான். ஆனால் அவைகளிலே கர்த்தர் மகிமைப்படுகிறாரா, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறோமா என்று சொல்லி நம்ம கருத்தாக இருக்க வேண்டும்.
வேண்டியது முக்கியமாக பெண்கள் தாய்மார்கள் நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த அன்னாள் பாருங்கள், ஆனால் அன்னாளோடு கூட எல்கானா நல்லா கோஆப்ரேட் பண்ணி அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவதில் கவனமாக இருந்தார்கள். ஆகையினால் தான் சாமுவேல் என்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் முதல் பெயர் சபா மட்டும் தெரிகிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி உருவாக்கும்படி கர்த்தர் அன்னாளை தெரிந்து கொண்டார். அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் தான் அடைத்தார். காரணம், அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்ததனுடைய காரணம் பெண்ணினாள். அப்போ தான் அவளை துக்கப்படுத்துவா. அவள் சோர்ந்து போய் தேவ சமூகத்தில் இப்படி ஒரு பொருத்தனை பண்ணி விண்ணப்பம் செய்வாள். அப்போ அந்த குழந்தையைத்தான் தீர்க்கதரிசியாய் தேவன் தெரிந்தெடுப்பார் என்று தேவன் முன்குறித்த திட்டத்தை அன்னாள் நிறைவேற்றினாள். முதலாவது, பெண்ணினாள் எவ்வளவு துக்கப்படுத்தினாலும் எவ்வளவு வேதனைப்படுத்தினாலும் அன்னாள் தவறாமல் ஒவ்வொரு வருடமும் தேவாலயத்துக்கு போய் தேவனை தொழுது கொண்டு பலியிட்டாள். ரெண்டாவது, அவளுடைய ஜபத்தில் ஒரு தெளிவான ஒரு நோக்கம் இருந்தது. தெளிவான ஒரு ஜபம், தீர்மானமான ஒரு ஜபம், பொருத்தனையோடு கூட ஜபம். ஒரு ஆண் குழந்தைத்தான் கேட்டாள். ஆனால் கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து குழந்தைகளை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால அவளுடைய நம்ம கூட ஜபம் பண்ணும்போது ஒரு தெளிவான ஜபம் இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு தீர்மானமான ஜபம் இருக்கும். எந்த ஜபம் பண்ணாலும் தெளிவாக இருக்கணும். குறிப்பாக நம்ம எதை ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமோ நம்முடைய இருதயமும் வாயும் ஒருங்கிணைந்து ஜபிக்கிற ஒரு ஜபமாக இருக்கணும். தீர்மானத்தோடு நம்ம ஜபிக்கணும். அவரிடத்தில் என்ன கேட்குறோமோ அதை குறித்து தேவனுடைய திட்டத்தை அறிந்து ஜபிக்கிற ஒரு ஜபமாக இருக்கணும். எல்லாவற்றையும் காட்டிலும் ஆபத்தான நேரத்தில், தேவை நிறைந்த நேரத்தில், பல தேவைகள் போராட்டங்கள் நிறைந்த நேரத்தில் விடுதலைக்காக ஜபிக்கும் பொழுது, ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜபிக்கும் பொழுது பொருத்தனையோடு கூட ஜபிக்கிறது கர்த்தருக்கு ரொம்பவும் பிரியமாக இருக்கும். பொருத்தனைகளை நிறைவேற்றும் பொழுதெல்லாம் கர்த்தர் அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். நிச்சயமாய் பொருத்தனை ஜபத்தில் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல் அடுத்தது அவளுடைய விசுவாசம். என்ன வந்தாலும் சரி, அந்த குழந்தையாக இருந்த அந்த நாட்களிலேயே பால் மறந்த குழந்தையை கொண்டு போய் அவன் எப்படி வளருவான், என்ன செய்வான், யார் பாதுகாப்பாங்க, யார் அவனை கவனிப்பாங்க, ஒன்றுமே அவள் யோசிக்கலை. கொண்டு போய் தேவாலயத்தில் விட்டு விட்டாள். ஆனால் ஆண்டவர் அவனை வளர்த்தார். ஆண்டவர் கருத்தாய் அவனை வளர்க்கும்படி கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை குழந்தையாக இருந்தாலும் அவனோடு கூட பேசுகிற தேவனாக இருந்தார். அடுத்து இன்னொரு ஸ்திரீயை குறித்து நம்ம வாசிக்கலாம். ஜட்ஜஸ் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம். அதில் இஸ்ரவேலர் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால 40 ஆண்டுகள் பெலிஸ்தியர் கையில் இஸ்ரவேலரை ஒப்பு கொடுத்தார். அந்த நாட்களில் அந்த இடத்துல மனோவா என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். தான் கோத்திரத்தை சேர்ந்த மனுஷன். அவன் பேர் மனோவா. அவனுடைய மனைவியினுடைய பேர் வேதத்தில் இல்லை, ஆனால் அவள் மலடியாக இருந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த மலடியாக இருந்தவளுக்கு தேவனுடைய தூதன் தரிசனமாகி சொல்கிறாரு, மலடியாக இருந்த ஸ்திரீயே, தேவ தூதன் சொல்லும் பொழுதே சொல்கிறாரு, மலடி என்னப்பட்டவளே, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பெறுவாய் என்று சொல்லி, ஒரு ஆண் குழந்தையை பெறுவாய். அந்த ஆண் குழந்தையை வளர்ப்பதற்கு நீ கர்ப்பத்திலேயே அவளுக்கு நசரைய விரதத்தை அந்த இடத்துல தேவதூதன் சொல்லுகிறார். திராட்சை ரசத்தையாவது மதுபானத்தையாவது நீ புசியாமலும், தீட்டானது ஒன்றையும் நீ புசியாமலும், திராட்சை ரசத்தையாவது மதுபானத்தையாவது குடியாமலும் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மலடியாக இருந்த மனோவாவின் மனைவியின் இடத்துல கர்த்தருடைய தூதன் பேசுகிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அதை கேட்ட உடனே அடுத்தது அந்த குழந்தை பிறந்த பிறகு எப்படி இருக்கணும், அந்த குழந்தை பிறந்த பிறகு சபரகன் கத்தி அவனுடைய தலையில் படக்கூடாது. அது அவன் பிறந்த நாள் முதல் தேவனுக்கென்று ஒரு நசரேயனாக இருக்கணும். அந்த குழந்தை தான் இஸ்ரவேலரை இந்த பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என்று சொல்லி தேவதூதன் அந்த மனோவாவினுடைய மனைவிக்கு தரிசனமாகிறார். மனைவிக்கு தரிசனமான உடனே இந்த மனைவி தன்னுடைய கணவரிடத்தில் போய், இப்படி ஒரு தேவனுடைய மனுஷனை நான் பார்த்தேன், அந்த தேவனுடைய மனுஷன் தேவதூதனை போல இருக்கிறாரு, ஆனால் நான் அவர் எங்கேருந்து வந்தாருன்னு நான் கேட்கல,
அவருடைய நாமம் என்ன, அவர் பேர் என்னன்னு நான் கேட்கல. ஆனால் நான் மலடியாக இருக்கிற எனக்கு கர்த்தர் என்னுடைய கர்ப்பம் தரித்து நான் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பேன். அந்த குழந்தை நான் அந்த குழந்தையை பிறக்கிற வரைக்கும் நான் மதுபானத்தையோ திராட்சை ரசத்தையோ குடிக்கவும் கூடாது, தீட்டானதை நான் புசிக்கக்கூடாதுன்னு அந்த தேவ மனுஷன் சொன்னாருன்னு சொல்லி அதை சொன்ன உடனே எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து. அல்லேலூயா. இன்னும் சொல்கிறாரு மனோவா, என்னிடத்தில் வந்து என்னுடைய மனைவி கிட்ட பேசின அதே தேவனுடைய மனுஷன் என்கிட்ட வந்துன்னு சொன்னாரா, எங்களிடத்தில்னு சொன்னாரா? எங்களிடத்தில். அல்லேலூயா. எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. தன்னுடைய மனைவி போய் கணவன்கிட்ட மனோவா கிட்ட சொன்ன உடனே மனோவா, அப்படியா, சரி, நீ அப்படின்னா திராட்சை ரசம் மதுவானெல்லாம் குடிக்காம தீட்டானதெல்லாம் சாப்பிடாம இரு, ஓகே, குழந்தை பிறக்கும் அப்படி சொல்லலை. அதையெல்லாம் கேட்டுட்டு மனோவா தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறாரு. அப்படியா, அந்த தேவனுடைய மனுஷன், ஆண்டவரே, நீர் அனுப்பின அந்த தேவனுடைய மனுஷன் எங்களிடத்தில் என்கிட்டயும் வந்து என் மனைவி கிட்ட பேசின மாதிரி என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லலை, எங்களிடத்தில். அந்த ஒரு மனம் பாருங்க, தன்னுடைய கணவன் மனைவி அவங்க 2 பேர்கிட்டையும் ஒரே நேரத்தில் பேசணும்னு மனோவா அங்கே விண்ணப்பம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளையை குறித்து நாங்கள் என்ன செய்யணும், எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். அடுத்த வசனம் பாருங்க, 9வது வசனம். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். மனோவா பண்ண ஜபத்துக்கு செவி கொடுத்தார். யாருக்கு தரிசனமாயிருக்கணும்? மனோவாவுக்கு தரிசனமாகணும். ஆனால் இங்கே அந்த ஸ்திரீ வெளியில் இருக்கும் பொழுது, 9வது வசனம், அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும் பொழுது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கவில்லை. அல்லேலூயா. மனோவா ஜெபம் பண்ணால் தரிசனம் திருப்பி யாருக்கு? மனோவாவினுடைய மனைவிக்கு. அவள் பாருங்க, அவன் தரிசனமான உடனே திருப்பியும் அங்கேயே நின்று என்ன சொல்கிறீங்க ஆண்டவரேன்னு கேட்கல. அவள் உடனே அவளோடு கூட அவள் புருஷன் இல்லை, ஆனால் அவள் புருஷனை கொண்டு வரும்படி அந்த தேவ மனுஷனை பார்த்து, கர்த்தருடைய தூதனை பார்த்து ஓடி போய் தன்னுடைய கணவரிடத்தில் வேகமாய் போய் ஓடி போய் சொல்கிறா, ஐயோ, அன்றைக்கு நான் சந்தித்த அந்த தேவனுடைய மனுஷன் தரிசனமானார் என்று சொன்ன உடனே மனோவா தன்னுடைய மனைவியை பின்தொடர்ந்து 2 பேரும் தேவ சமூகத்துக்கு வருகிறார்கள். அல்லேலூயா. நம்ம குடும்பங்களில் கணவன் மனைவி ஒரு மனதோடு கூட எல்லா காரியத்திலும் நம்ம தேவனோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது கர்த்தர் செய்கிற மகத்துவமான காரியங்கள் சொல்லி முடியாதது. இந்த இடத்துல அவள் மலடியாக இருந்து அவள் துக்கத்தோடு இருந்திருப்பா. எத்தனை வருஷங்கள் இருந்தாங்கன்னெல்லாம் நமக்கு தெரியலை. ஆனால் அந்த மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் ஒரே தரிசனம். அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி யார் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்தாரோ அவரிடத்துல எப்படி அதை வளர்க்கணும்னு சொல்லி அதை கற்றுக்கொள்ளும்படியான ஒரு மனது அவங்களுக்கு இருந்தது. நம்ம கூட பாருங்கள், பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது கணவன் மனைவி 2 பேருக்கும் ஒரே நோக்கம் இருக்கணும். பிள்ளைகளை வளர்க்குறதுல எப்படி வளர்க்கணும், எதற்கு வளர்க்கணும்னு சொல்லி. அடுத்தது நீங்கள் பாருங்களேன், அடுத்து 12வது உடனே போய் மனோவாவை கூட்டின்னு வந்து 2 பேர் இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய தூதன்கிட்ட வந்தாங்க. அப்போ மனோவா கேட்குறாரு, இந்த ஸ்திரீக்கு தரிசனமான தேவ மனுஷன் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது வரைக்கும் மனோவாவுக்கு இது தேவனுடைய தூதன், கர்த்தருடைய தூதனானவர் தெரியல. தேவனுடைய மனுஷன், ஏதோ ஒரு மனுஷன் வந்து பேசுகிற மாதிரி மனோவா நினைக்கிறார். ஆனால் 2 பேரும் அந்த தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய தூதனானவருக்கு முன்பாக கேட்கிற ஒரு காரியம் அதிகமாக என்னை அசைக்கும். அடிக்கடி நான் இந்த வசனத்தை தியானிப்பதுண்டு. 12வது வசனம். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். நம்ம எல்லாருமே தேவ சமூகத்தில் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், வளர்க்கிறது வேற, நடத்துறது வேற. ஹல்லேலூயா. வளர்க்கலாம். எல்லாருமே நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரம், நல்ல அவங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்கிறது, வளர்க்குறது எல்லாருமே வளர்க்கலாம். ஆனால்
பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி மனோவாவும் அவருடைய மனைவி 2 பேரும் சேர்ந்து தேவ பிரசன்னத்தில் தேவ தூதரிடத்தில் கேட்குறாங்க, நாங்கள் எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், பிள்ளையை நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும்னு சொல்லி நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம். பிள்ளைகளை நடத்த வேண்டிய இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு தான் பெற்றோர் பயப்படுகிற காலமாய் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு 2 முறை நம்ம ஒரு காரியத்தை 2 முறை சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்கள கடினமாக பேசுகிறதுக்கு பெற்றோர் பயப்படுற காலம். நம்மெல்லாம் வளர்ந்த காலங்களில் பெற்றோருக்கு நம்ம பயந்து வாழ்ந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு பெற்றோர் பயப்படணும். அவங்கள கடினமாக வார்த்தை சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்பட்டுருவாங்களா, அவங்க வேறு மாதிரி ஆயிடுவாங்களா, வேறு மாதிரி யோசிப்பாங்களா, இப்படியெல்லாம் நம்ம பிள்ளைங்களை பார்த்து பயப்படுகிற இந்த காலம். ஆனால் பிரியமானவர்களே, அப்படி இல்லை. நான் இந்த இப்போ ப்ரெசண்ட் சைக்காலஜியை பற்றி எனக்கு பேச விருப்பம் இல்லை, அதை நான் பேசவும் மாட்டேன். வேதத்தின்படி பிள்ளைகளை கண்டிப்பாய் வளர்ப்பது நம்முடைய கரங்களில் தேவன் கொடுத்த உத்தரவாதம். கண்டிப்புன்னு சொல்லும்போது பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பயக்கிறான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் பிரம்பு இல்லைங்க, வாயின் வார்த்தைகளே நம்ம பிரம்பாக பிள்ளைகளை கண்டிப்பாக நடத்தணும். மற்றவங்க முன்னால் பிள்ளைகளை கடினமாக பேசுறது, தப்பு செய்யும்போது உடனே கண்டிக்கிறது தேவனுக்கு அது மகிமையாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும் பொழுது தான் நம்ம பிள்ளைகள் பிற்காலத்தில் ஆண்டவருக்கு மகிமையாய் வளருவார்கள். அதனால் இவங்க கேட்குறாங்க, மனோவாவும் அவன் மனைவி கேட்குறாங்க, எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும். நம்ம கூட ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் மனைவி மாத்திரம் இல்லை, கணவன் மாத்திரம் இல்லை, கணவன் மனைவி 2 பேருமே ஒருங்கிணைந்த தேவ சமூகத்தில் பிள்ளைகளை வளர்க்கிறதுல பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும். தேவனுக்கு நம்ம பிள்ளைகளை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கத்தோடு தான் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அதற்காகத்தான் நம்மை முன்குறித்தார், அதற்காகத்தான் நம்மை அழைத்தார், அதற்காகத்தான் நம்மை நீதிமானாக்கினார், அதற்காகத்தான் நம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம். அடுத்தடுத்த சந்ததிகளில் இந்த உலகத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, இந்த உலகத்தை கலக்குகிற சந்ததிகள் நம்முடைய சந்ததிகளில் எழும்பணும். அங்கே இதில் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவர்களுக்கு அவர் செய்ததை பிறக்க போகிற யாவருக்கும் கர்த்தருடைய நீதியை அறிவிப்பார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறான். அப்படின்னா நம்முடைய சந்ததி, இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருடைய குடும்பத்திலும் அடுத்த சந்ததிகள் என்ன சந்ததி? ஆண்டவருடைய சந்ததிகளாய் அவர்கள் எழும்ப வேண்டும். பிரியமானவர்களே, எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும். வளர்க்குறது எல்லாருமே வளர்க்கலாம் பாருங்கள். ஹோம்லெஸ் பீப்புள் கூட, பிச்சைக்கார கூட, ஏழைகள் கூட பிள்ளைங்களுக்கு எப்படியாவது அவங்களுக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து எப்படியோ வளர்த்துடுறாங்க. நான் நடத்துறதுல தேவ பிள்ளைகள் நம்ம கவனமாக இருக்கணும். அப்படியே தான் இந்த இடத்துல இதோடு கூட நான் முடித்துக்கொள்கிறேன். இந்த மனோவாவினுடைய மனைவி, அவளுக்கு இருந்த ஒரு தீர்மானமான ஒரு விசுவாசம். அவளுடைய விசுவாசம் என்னன்னா, அவள் மலடியாக இருந்த போதும் அந்த தேவதூதன் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கர்ப்பத்திலேயே நசரேய விரதம் இருந்து அந்த குழந்தையை அவள் வளர்த்து அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டதை நம்ம பார்க்குறோம். அப்படித்தான் அந்த மனோவாவினுடைய மனைவியினுடைய விசுவாசம் மாத்திரம் இல்லை, தன் கணவனோடு சேர்ந்து 2 பேரும் அந்த குழந்தையை வளர்க்குறதுல அது எப்படி வளர்க்கணுன்றதில் ரொம்ப கருத்தாக தேவ சமூகத்தில் அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் மனோவாவுக்கு இது தேவனுடைய மனுஷன் நினச்சிட்டு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை கொண்டு வந்து சமைச்சு தரேன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நீ சமைச்சு கொண்டு வந்தால் கூட நான் அதை சாப்பிட முடியாது, நீ கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியிடு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அங்கேயே தான் இருக்கிறார் தேவனுடைய மனுஷன். இவங்களுடைய கான்வர்சேஷன் எல்லாம் பாருங்கள். தேவனுடைய தூதன், கர்த்தருடைய தூதன் இந்த இஸ்ரவேலரை பெலிஸ்தியர் கையிலிருந்து ரட்சிக்கும்படிக்கு ஒரு இரட்சகனை, ஒரு நியாயாதிபதியை அங்கே உருவாக்குவதற்கு கர்ப்பத்திலேயே உருவாக்கும்படி, கர்ப்பத்திலேயே அவள் நசரேய விரதம் இருக்கும்படி, அவளை சுத்திகரிக்கும்படி அந்த மனோவாவின் மனைவியினுடைய கர்ப்பத்திலேயே அவள் நசரேய விரதம் இருந்து அந்த குழந்தை பிறந்த பிறகு குழந்தையும் அந்த நசரேய விரதத்துக்கு ஒப்பு கொடுத்தாள். நசரேய விரதம் என்பது நீங்கள் இதில் இதே நியாயாதிபதிகளில் 6வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அது எப்படின்னா, நசரேய விரதம்னா அந்த காலத்தில் திராட்சை ரசம், மதுபானம், தீட்டுப்பட்டது அதெல்லாம் குடிக்கக்கூடாது. தீட்டானது செத்து போனவங்களை
நசல் கொண்டதை, பலவீனப்பட்டது, செத்து போனதை தொடக்கூடாது, புசிக்கக்கூடாது, இதெல்லாம். ஆனால் ஆவிக்குரிய நோட்டத்தோடு நம்ம பார்க்கும்போது உலகத்தை விட்டு பிரிந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறது தான் அந்த நசரேய விரதம். அவள் கர்ப்பத்திலேயே அவள் அப்படியா இருக்கும்படி தேவ தூதனால் அவள் கட்டளை பெற்று அவள் கர்ப்பம் தரித்த நாள் முதற்கொண்டு பிறக்கிற வரைக்கும் அவளும் கூட திராட்சரசம், மதுபானம் குடியாமலும் தீட்டானதை புசிக்காமலும் இருந்து, அடுத்து அந்த சிம்சோன் பிறந்த பிறகும் அந்த சிம்சோனுடைய தலையில் சவர்கன் கத்தி படலை. அவன் உயிரோடு பிறந்த நாள் முதல் மரணம் வரைக்கும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருந்து என்று சொல்லி கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்துல சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சமைச்சு கொண்டு வந்தால் கூட நான் சாப்பிட முடியாதுப்பா, நான் சாப்பிட போதில்லை, நீ கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியிடுன்னு சொன்ன உடனே மனோவாவும் அவனுடைய மனைவியும் போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு கன்றுக்குட்டியை கொண்டு வந்து போஜன பலியோடு கண்மலையின் மேலே வச்சு அவங்க பலி செலுத்துகிறாங்க. பலி செலுத்தும் பொழுது அப்போ திருப்பியும் கேட்குறாரு மனோவா, ஐயோ நீ இந்த காரியெல்லாம் எங்களுக்கு நிறைவேறும் பொழுது நாங்கள் எப்படி உண்மை கனம் பண்ணணும், உங்கள் பேர் என்னான்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய தூதன் சொல்கிறாரு, அதிசயம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த அதிசயத்தை அவங்க பார்க்கும்படி அவர் என்ன பண்ண, அவங்க பலியிடுற வரைக்கும் அதே இடத்துல கர்த்தருடைய தூதன் இருந்து அவங்க அந்த கண்மலையில் அந்த பலியை செலுத்தும் பொழுது, அந்த கன்றுக்குட்டியையும் போஜன பலியும் செலுத்தும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த அக்கினியில் கர்த்தருடைய தூதனான மேலே ஏறி போகிறத பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. அப்போ மனோ சொல்கிறாரு, ஐயோ நம்ம கர்த்தரை பார்த்துட்டு கர்த்தருடைய தூதனை பார்த்துட்டோமே, நம்ம சாகவே சாகும். ஆனால் பாருங்கள், மனோ அவனுடைய மனைவி சொல்லுகிற காரியத்தை 13ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 13:23 வசனம். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையில் சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார், இவைகளையெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்று ஒரு தெளிந்த அவளுடைய விசுவாசம், ஒரு தெளிந்த பகுத்தறிவுள்ள ஒரு விசுவாசமாக இருந்தது. இதெல்லாம் அவள் கவனித்து ஆண்டவருடைய கர்த்தருடைய தூதன் சொன்னதுக்கெல்லாம் அப்படியே கீழ்ப்படுகிறா. தன்னுடைய கணவனோடு இணைந்து பிறக்க போகிற குழந்தைய குறித்து எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் அவங்க உத்தரவு பெறுறது, அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் வீட்டில் போய் கூட இந்த திரும்ப அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து தியானிக்கும் பொழுது இன்னும் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்னாளை குறித்து நம்ம பார்த்தோம். வருஷந்தோறும் துக்கம், அவமானம், நிந்த, போராட்டம், அழுக. ஆனால் ஒரு வருஷம் கூட நிற்காம தேவ சமூகத்துக்கு அவள் வந்தாள். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை துக்கம் இருந்தாலும், எத்தனை துன்பம் இருந்தாலும், தேவ சமூகத்தை போல ஒரு ஆறுதல், தேவ பிரசன்னத்தை போல நமக்கு ஒரு நம்பிக்கை வேறு எதுவுமே இல்லை. அதில் அன்னாள் நன்றாய் அறிந்திருந்தாள். என்ன துக்கம் இருந்தாலும், பெண்ணினாள் எவ்வளவு அவளை வேதனைப்படுத்தினாலும், விசாரப்படுத்தினாலும், துக்கப்படுத்தினாலும் தேவனுடைய ஆலயத்துக்கு போவதில் அவள் மாட்டேன்னு ஒரு வருஷம் கூட சொல்லலை. கடைசி வரைக்கும் அவள் தேவாலயத்துக்கு போனாள். ரெண்டாவது, அவளுடைய விண்ணப்பம், கணவனுடைய அன்போ கணவனுடைய அரவணைப்போ அவளை தேற்றவே இல்லை. பெரியமானவர்களே, உலகத்தில் யாருடைய அன்பும் நம்ம துக்க நேரத்தில், வேதனை நேரத்தில் உலகத்தில் யாரும் கொடுக்கக்கூடாத சகல ஆறுதலின் தேவன் நம்மை ஆறுதல் படுத்துவார். அதற்கு ஒரே ஒரு பிரசன்னம், தேவ பிரசன்னம். அந்த பிரசன்னத்துக்கு அவள் தேவாலயத்துக்கு போய் தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். ஒரு தெளிவான ஜெபம் செய்தாள், ஒரு தீர்மானமான ஜெபம் செய்தாள், பொருத்தனையோடு கூட ஜெபம் செய்தாள். அப்படியே நம்ம கூட பிரியமானவர்களே, நம்ம பெண்கள் மாத்திரமில்லை, எல்லாருமே தெளிவான ஒரு ஜெபம். ஏதோ கடமை ஜெபம் இல்லை, ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நிமிடமும் கூட நம்ம ஜெபிக்கலாம். ஒரு தெளிவான ஜெபம். என்ன ஆண்டவரிடத்தில் கேட்குறோம், இது அவருக்கு சித்தமா, அது அவருக்கு மகிமை, கேட்டுட்டு உங்கள் சித்த ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் தெளிவாக ஜெபம் பண்ணா. ஒரு ஆண் குழந்தை நீங்கள் கொடுத்தா
அவன் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவனை உமக்கென்றே கொடுப்பேன் என்று சொல்லி அர்ப்பணித்தாள். அவள் ஒரு பொருத்தனையோடு கூட தன்னை அர்ப்பணித்தாள் என்று பார்க்கிறோம். பொருத்தனை பண்ணி ஜெபித்த பிறகு அவளுக்கு அதை குறித்து ஒரு துக்கமே இல்லை. நம்ம கூட திரும்பவும் 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 பழைய காரியங்களே திருப்பி 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 நம்ம ஜெபம் பண்ணி சோர்ந்து போகாதபடிக்கு அன்னாளை போல பொருத்தனையோடு தெளிவான தீர்மான விண்ணப்பங்கள் செய்யும் பொழுது மெய்யாகவே மெய்யாகவே கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் அவர் மகிமைப்படுவார். அடுத்ததாக அவள் துக்கப்படலை. அடுத்தது அவளுக்கு ஆண்டவர் அவளுடைய கர்ப்பத்தை திறந்து குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறந்த பிறகு அவள் பால் மறந்த உடனே தன்னுடைய பொருத்தினை நிறைவேற்றுவதில் கவனமாக இருந்தாள். எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியில் அவன் அங்கேயே எப்பொழுதும் காணப்பட நான் கொண்டு போவேன் என்று சொல்லி ஒரே ஒரு முறை கொண்டு போனாள். அதே தேவாலயத்தில் விட்டு திரும்பி வந்து விட்டான். அப்போ அவன் குழந்தையா இருந்தான். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எதை ஒப்பு கொடுத்தாலும் அதை அவர் பொறுப்பெடுக்கிறதுல அவர் உண்மையுள்ள தேவன், அதிசயமான தேவன், அற்புதமான தேவன். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவங்களின் தேவன். அப்படிப்பட்ட தேவன் அன்னாளுடைய காரியத்தை அவர் பொறுப்பெடுத்து ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசியாகி சாமுவேலை உருவாக்கும்படி அன்னாளை உருவாக்கினார். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று கேட்டேன், கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னேன். அதே போல் மனோவாவுடைய மனைவியை நம்ம பார்க்குறோம். அவளுங்களுக்கு கூட தேவனிடத்தில் எப்படி வளர்க்கணும் ஆண்டவரே, எப்படி நடத்தணும் ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிற அவர் தேவ தூதன் கர்த்தருடைய தூதன் சொன்ன எல்லா வசனத்துக்கும் அவங்க கருத்தாய் கீழ்ப்படிந்தாங்க, கருத்தாய் தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அதிசயம் என்ற நாமத்தை அவங்க ருசி பார்த்தாங்க. கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டு பிள்ளையை வளர்க்க தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அருமையான சிம்சோனை கர்த்தருடைய சித்தத்தின்படியே அவளுடைய கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, இந்த அருமையான வேத வசனங்களுக்காக, இந்த அருமையான அன்னாளுக்காக, ஆண்டவரே மனோவாவின் மனைவியினுடைய சுபாவங்களுக்காக நாங்கள் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரே இப்படிப்பட்ட தீர்மானங்களோடு திட்டங்களோடு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே உத்தரவாதத்தோடு எங்கள் பிள்ளைகளை வளர்க்க, எங்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்த, கணவன் மனைவி ஒருமனப்பட, எல்லாவற்றிலும் ஆண்டவரே உங்கள் சித்தம் செய்ய எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுப்பீராக. அக்கரையை நோக்கி செல்லும் தேவ பிள்ளையே, பேரலைகள் கண்டு நீ பயந்திடாதே. அக்கரையை நோக்கி செல்லும் தேவ பிள்ளையே, பேரலைகள் கண்டு நீ பயந்திடாதே. காற்றினையும் கடலினையும் ஆடக்கிடும் வல்லவர் படகிலுண்டு. காற்றினையும் கடலினையும் ஆடக்கிடும் வல்லவர் படகிலுண்டு. அக்கரையை நோக்கி செல்லும் தேவ பிள்ளையே, பேரலைகள் கண்டு நீ பயந்திடாதே. விசுவாச மாம்படகில் போகும் போது துடுப்பினை இழுத்து நீ களைக்கும் போது, விசுவாச மாம்படகில் போகும் போது துடுப்பினை இழுத்து நீ களைக்கும் போது, பயப்படாதே கர்த்தர் கூட உண்டு, சேர்ப்பாரே விண்ணக துறைமுகத்தில். பயப்படாதே கர்த்தர் கூட உண்டு, சேர்ப்பாரே விண்ணக துறைமுகத்தில். அக்கரையை நோக்கி செல்லும் தேவ பிள்ளையே, பேரலைகள் கண்டு நீ பயந்திடாதே. அக்கரையை நோக்கி செல்லும் தேவ பிள்ளையே, பேரலைகள் கண்டு நீ பயந்திடாதே. பிரைஸ் லார்ட். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமென், ஆமென்.